ஸோ ஹேர் ஃபோன் ஷேப் நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு மஹிந்திரா ஸ்கார்பியோ என் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் 2002 ஜூன் 27 மஹிந்திரா ஒரு லெஜெண்டரி வண்டி வந்து ஒன்று லான்ச் பண்ணுறாங்க, ஸ்கார்பியோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கார்பியோ நீங்கள் பார்க்கலாம். நான் கிட்டத்தட்ட எக்கச்சக்க ஸ்கார்பியோ, அதுவும் ஒயிட் கலர் ஸ்கார்பியோ பார்த்துருக்கேன். அண்ட் ஸ்கார்பியோக்கு ஃபேன் பாய்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் 20 இயர்ஸ் நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஒரு ஸ்கார்பியோ, ஆல் நியூ ஸ்கார்பியோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஸ்கார்பியோ என் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். பார்க்கலாம். ஸோ கைஸ் அபவுட் திஸ் கார், எவ்வளோ பெரிய காருங்க இது, பார்க்கும் போதே பெருசாக இருக்குது. இட்ஸ் அ டால் கார். லைக் இப்போ என் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ டாலாக இருக்குதுங்க. அப்படியே வந்து பார்க்கும்போது இப்போ ப்ரெசன்ஸே பெருசாக இருக்கும் அப்படின்னு தோணுது. பட் டிசைன் வைஸில் பார்க்கும்போது சில இடத்துல வந்து இது சின்னதாகவும் இருக்குமோ அப்படின்னு தோணுது. பட் உள்ள இது வந்து பெருசு. இவங்க டைரெக்டாக வந்து கம்பீட் பண்ணுற வண்டிங்க வந்து ஃபார்ச்சுனர் அண்ட் என்டேவர், அதுக்கு கம்பேர் பண்ணும்போது உள்ள வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குதா இவங்க சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படியே நம்ம பழைய ஸ்கார்பியோ இருக்குது தெரியுமா, அந்த டிசைன்லயே வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதை ட்வீக் பண்ணி அதை வந்து கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கா காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. we can see that. நீங்க பார்க்கவே தெரியும் டக்குன்னு, ஓகே இது வந்து இது எங்கே பார்த்த வண்டியா இருக்குது, யா ஸ்கார்பியோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே தெரிஞ்சிடும் ஃப்ரண்ட்ல. பட் பேக்ல வந்து இட்ஸ் a டிஃப்ரெண்ட் ஒரு கதை. இப்போ இவங்களோட நியூ லோகோ, அந்த லோகோ இவங்க வச்சிருக்காங்க. ஒரு மீனர் லுக்கிங் எஸ்யூவியா தான் இது பார்க்கும்போது தெரியும். அண்ட் அந்த லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட பாக்ஸி அண்ட் இந்த லைட் கீழே வந்து ஃபாக் லேம்ப் இருக்கு தெரியுமா, இது வந்துட்டு இந்த ஸ்கார்பியன் இருக்குல்ல தேலோட கொடுக்கு மாதிரி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி த நேம் இஸ் ஸ்கார்பியோ என் டு த பவர் அப்படின்னு சொல்றாங்க. பட் எனக்கு நிறைய பேர் எப்படி படிக்க போறாங்கன்னா ஸ்கார்பியன் தான் படிக்க போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. அண்ட் லுக் அட் திஸ், நோ ஓய்யோ இந்த ஆர்ச் இல்லை, இந்த வீல் தெரியுது, பார்க்கும்போது தெரியுது அவ்வளோ பெருசா இருக்குங்க. அண்ட் ஆல்சோ இங்க ஒரு லைன் வருது பாருங்க, லைட் வந்து இங்க ஒரு கொடுக்கு மாதிரி இருக்கு பாருங்க. அகைன் ஸ்கார்பியன் சிம்பிள். ஸ்கார்பியோல வர மாதிரியே அந்த நீளமான லைட்ஸ்லேயே கொஞ்சம் இல்லை அப்படியே சேஞ்ச். இந்த டோர் ஸ்கார்பியோ எப்படி இருக்கும், இப்படிதான் அந்த டோர் இருக்கும், மேலே தூக்குற மாதிரி இருக்காது. அது மாதிரியே இப்படியே வச்சிருக்காங்க. இங்கே எப்படி இருக்கு பாருங்க இந்த கர்வ். இந்த சீட் இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து ஸ்பேஸ் கம்மி. இது வந்து இது எத்தனை லிட்டர் எத்தனை இது அந்த மாதிரி மேட்டர்லாம் எனக்கு தெரியல. இது லான்ச் 27 தான். இங்கே இருக்கவங்களும் வந்து ஐ மீன் இங்கே இருக்கவங்ககிட்டையும் போய் நம்மளால கேட்க முடியாது, பிகாஸ் எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்காங்க. நம்ம இன்னைக்கு டேட் 25 வந்திருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி நான் இந்த வண்டியை பார்த்துருக்கேன் அப்படின்றதுல வந்து நான் ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது. இங்கே ஒரு கயிறு இருக்கு, இது வந்து 7 சீட்டர். இப்படி இழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி போயிடுவான். அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கே இவ்வளோ பெரிய இடம் கிடைச்சிருது. டாலான ஒரு காருங்க இது, அதனால யூ கேன் ஃபிட் நிறைய திங் இன்சைட். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளஷ் ஆகல, இந்த சீட்டு மேலே தான் இருக்குது. அதனால வந்து யூ டோன்ட் கெட் ரொம்ப ஸ்பேஸ், பட் யூ ஸ்டில் கெட் நிறைய ஸ்பேஸ். அண்ட் இங்கே உள்ளேருந்து திறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே இப்படி திறந்தோம்னு வச்சுக்கோங்க, எதர் டீசல் இல்லை பெட்ரோல் போட்டுக்கலாம். பிகாஸ் டீசல் அண்ட் பெட்ரோல் ரெண்டு வேரியண்ட்டுமே இருக்குது. டீசலில் 130 ஹார்ஸ் பவர் அண்ட் ஆல்சோ 175 ஹார்ஸ் பவரில் ரெண்டு வண்டி இருக்குது. அண்ட் பெட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 200 ஹார்ஸ் பவரில் வண்டி இருக்குது வித் 400 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் இன் டீசல். பெட்ரோலில் வந்து கொஞ்சம் டார்க் அதோட குறையும். இப்போ நான் வந்து பெட்ரோல் ஓட்டினேன் அண்ட் ஆல்சோ டீசல் ஓட்டினேன். இந்த ஓட்டுறதை பற்றி நான் சொல்ல வரேன். இப்போதைக்கு நான் வந்து இது இருக்கிற வேரியண்ட் சொல்லிட்டேன். ஸோ டீசல் அண்ட் பெட்ரோல் முடிஞ்சிருச்சு. அண்ட் அதை இங்கேயே முடிச்சு நம்ம போயிடுவோம். அண்ட் உள்ள இருக்க இன்ஜின் என்ன இன்ஜின், இட்ஸ் ஒரு நல்ல இன்ஜின். அது என்ன இன்ஜின்னா XC700 பார்த்து தெரியுமா, அதே 2 லிட்டர் இன்ஜின் வச்சிருக்காங்க. அண்ட் உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா காலை இப்படி மேலே வச்சு இதில் ஏறணுங்க. பிகாஸ் இது டால் வண்டி. உள்ளே ஏறி இப்படி உட்காந்து வச்சுக்கோங்களேன், சும்மா ஜாலியாக உட்காரலாம். சரியான கம்ஃபர்ட்டுங்க. நல்லா நீங்கள் சாஞ்சு ஜாலியாக உட்காரலாம். உங்களுக்கு நீங்கள் ரோட்டை பார்க்கணும்னா இந்த விண்டோ திறந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டேம் ஒரு பேனராமிக் வியூ இவ்வளோ பெருசாக. ஆக்சுவலி ஒரு ஆள் அப்படியே அழகாக பூந்து போகலாங்க இதில். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங். பின்னாடி உட்காரவங்க உட்காரவே முடியாது சாஞ்சோம்னா. பட் இதில் சாயறதுக்கான கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. ஆமாம், இப்போ சாஞ்சு தான் இருக்குது. வேணும்னா இப்படி வச்சுக்கலாம் அப்ரைட்டில். ஸோ இதுதான் நார்மலாக இருக்கிறது. ஃப்ரண்ட்டில் டிரைவர் சீட் வந்து நான் எப்படி ஓட்டணும் அந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன். அண்ட் பின்னாடி எனக்கு உட்கார்றதுக்கு நல்ல நீ ரூம் இருக்குது ப்ரோ கைஸ்.
ஸோ நல்ல நீ ரூம் இருக்குது. இங்கே இந்த சீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூப் இருக்குது. ஆல்சோ ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் வச்சுருக்காங்க. இந்த ஹேண்ட் ரெஸ்ட்டில் நீங்கள் வந்து ஏதாவது வச்சு குடிச்சிக்கலாம். அண்ட் இன்னொரு சீட் இருக்குது. இதில் வந்து மொத்தம் 2 பேர் என்ன மாதிரி ஆளுங்க உட்காரலாம். கொஞ்சம் ஒல்லியாக இருந்தீங்கன்னா 3 பேராக உட்காந்துக்கலாம். பட் நடுவில் கண்டிப்பாக அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அண்ட் 2 ஏசி வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வச்சுக்கலாம். கீழே தான் வருது. ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி சூப்பர் கன்வீனியன்ட். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மேலே இருந்தால் நல்லா இருக்கும் யூஸ்வலாக. பட் இதில் ஃபுல்லாகவே ஏர் பேக்ஸ் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு நல்லா வந்து இந்த ஏர் பேக்லாம் வந்து உங்களுக்கு காப்பாற்றும். அண்ட் இங்கேயும் வந்து ஒரு நாப் ஒன்று இருக்குது ஏசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. 1 USB ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து பேக் சைடில் இருக்குது. இந்த சீட்டில் பின்னாடி நீங்கள் வந்து உங்கள் பொருள்லாம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சீட்டில் வந்து ஐசோஃபிக்ஸும் கொடுத்துருக்காங்க. பேபி சீட் பண்ணுறது, பேபியை தூக்கிட்டு போகிறது, அதை இங்கே மாட்டி வச்சுக்கிறதுக்கும் இங்கே வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. இந்த டோரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. இட் டசன்ட் லுக் வெரி ப்ரீமியம் ஆர் லக்ஸரி, பட் இட் சர்வ்ஸ் த பர்பஸ் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. ஆனால் அந்த டோரில் ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் இருக்குது. இப்போ நம்ம பேசிக்கிட்டே என்ன பண்ண போகிறோம்னா பின்னாடி ரோக்கு போக போகிறோம். நான் அந்த பக்கம் நின்று இருந்தேன், ஆனால் அந்த பக்கம் முடியாது. இப்படி பண்ணால் இங்கேருந்து முடியும். ஒரே பட்டன், ஓஹோன்னு வாழ்க்கை. இப்படி ஏறிட்டு இங்கே இப்படி வச்சுட்டு 4 காலில் நடந்து போயிடலாம். இந்த பின்னாடி 3வது ரோன்னு ஒரு ரோ இருக்குது தெரியுமா? இந்த ரோவில் இருக்க ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இதில் வந்து இடம் பத்தாது. ஐயோ இடமே இல்லை, ஒருத்தரை கூட்டே போய் ஆகணும்னா பெரிய ஆளுங்களை உட்கார வச்சு கூட்டு போகலாம். இல்லைன்னா சின்ன பசங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த குவார்டர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. ஸோ நல்லா ரூமியாக தான் தெரியும் இந்த இடத்துல நீங்கள் உட்காரும் போது. அங்கேலாம் தை சப்போர்ட் எப்படி இருக்குது, இங்கே வந்து அந்த அளவுக்குலாம் கிடையாது. பட் தி குட் திங் இஸ் நீங்கள் வந்து இந்த ஹெட் ரெஸ்ட்டை மேலே தூக்கலாம். இட் பி வெரி கம்ஃபர்டபுள். நீங்கள் வந்து உங்கள் தலை கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா இடிக்கலை, என்னோட தலை இடிக்கலை. பின்னாடி ஏசி வண்டி கிடையாது. ஸோ ரொம்ப நேரம் உட்கார்றது வந்து பாசிபிலிட்டி கிடையாது. பட் ஸ்டில் இட்ஸ் ஃபைன். யா அப்படி போயிடுவான். ஸோ கைஸ், எனக்கு இந்த காரில் ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னா ஃப்ரண்ட் சீட்ஸ். நான் சீட்டுன்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த சீட்டும் பிடிக்கும், இந்த சீட்டும் பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். பட் ஓட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் நோ. ஸோ இப்படி உட்காந்து வச்சுக்கோங்க, ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சூப்பர் கமாண்டிங்கான ஒரு சீட். இங்கேருந்து பார்த்தா அப்படி எல்லாமே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கார்பியோவில் போயிருப்பீங்களே, அந்த ஸ்கார்பியோவில் எப்படி உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கும்போது ஃபீல் ஆகுமோ, ஃப்ரண்ட் சீட்ஸில் பார்க்கும்போது அதுலேயே கொஞ்சம் ஒய்டர், கொஞ்சம் பெருசு, அப்படி ஒரு ஃபீல். அதுலேயே ப்ரீமியம். அண்ட் இந்த சீட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள். நீங்கள் வந்து இந்த சீட் பவர் சீட் கொடுத்துருக்காங்க, அந்த சீட் பவர் சீட் கிடையாது. ஸோ இதை நீங்கள் பவர் சீட்டில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட லம்பர் சப்போர்ட்டுக்கு இப்படி திரும்பினீங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கோங்களேன். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸாக இருக்குது இதில். இங்கே ஃபுல்லாக எப்படி பிளாஸ்டிக், இங்கே மட்டும் லெதர் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் டாப் அண்ட் வண்டிங்க நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறது. இப்போ இதில் லெதர் கொடுத்துருந்தாலுமே வந்து ரொம்ப ப்ரீமியமாக ஃபீல் ஆகல. இட்ஸ் குட். அப்படியே இங்கேயே அதே பிளாஸ்டிக் வருது. அண்ட் இங்கே கொஞ்சம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே லெதர் கொடுக்குறதுனால இதுவும் அந்த கலர் இருக்கனால இது லெதர் நினச்சிக்காதீங்க. இட்ஸ் ஆல்சோ பிளாஸ்டிக். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. 4 விண்டோஸ்க்கு, அப்புறம் லாக் பண்ணுறது ஆஸ் யூஸ்வல் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம். அண்ட் இந்த கண்ணாடிஸ் இருக்குது பாருங்கள், ரைட் அண்ட் லெஃப்ட்டில் வந்து ரியர் மிரர். என்ன பெருசாக இருக்குங்க. ஐயோ, உங்களுக்கு வந்து உங்கள் ரோடையும் பார்க்கலாம், பக்கத்து ரோடையும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு பெருசான ஒரு ரியர் வியூ மிரர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சன்ரூஃப் இருக்குது. இட்ஸ் நாட் பேனராமிக் சன்ரூஃப், பட் இட்ஸ் ஆக்சுவலி குவைட் பிக்ங்க. நான் ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்குன்னு நினச்சேன். பட் இதை திறந்து உடனே ஐயோ இது ஆன் பண்ணாமல் திறக்க முடியாது போல. கமான் படி. ஸோ அப்படி திறந்தோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக போய் இங்கே நிற்கலாம். பட் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான், பின்னாடி கிடையாது. நல்ல ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்குது இதில். அண்ட் இங்கே வந்து கண்ணாடி வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா வந்து கியர் நாப், இது வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாது. ஸோ அதனால் கியர் நாப் இருக்குது. அண்ட் ஹேண்ட் பிரேக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவர் பிரேக் இல்லை. இது வந்துட்டு இதுதான் கொடுத்துருக்காங்க, அந்த ஓல்ட் ஸ்டைலு. இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, நீங்கள் ஏதாவது பொருள் வச்சு மூடிக்கலாம். குடிக்கிறதுக்காக வேணால் இங்கே வச்சுக்கலாம். இது வந்து 4 வீல் வண்டி, அதாவது 4 வீல் டிரைவ் வண்டி. ஸோ நீங்கள் வந்து 4 வீல் லோ, 4 வீல் ஹை போட்டு 4 வீல் டிரைவும் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் இருக்குது, ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் ரெண்டுமே இருக்குது. இது வந்து நான் இப்போ என்கிட்ட இங்கே இருக்கிறது வந்து மேனுவல், ஆட்டோமேட்டிக் வந்து இன்னும் வந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்போதே நாங்கள் ஓட்டிகிட்டு இருந்தோம். நல்லா காத்திருக்குது. ஜாலி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு. இந்த டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி டேஷ்போர்டு தாங்க. ஐ மீன் குட்டினா டீசென்ட், ரொம்ப குட்டி, நாட் ஹியூஜ். இந்த மாதிரி ஒரு பெரிய வண்டியில் நம்ம என்ன நினைப்போம், பெருசாக ஏதாவது இருக்குன்னு நினைப்போம். பட் இட்ஸ் நாட் ஹியூஜுங்க, இட்ஸ் ஸ்மால். இந்த இடம் இருக்குது தெரியுமா, மல்டிமீடியா நோன்ற இடம். இது என்ன ரெஸ்பான்சிவாக இருக்குது தெரியுமா இந்த ஸ்க்ரீனு. See, I'm going to go in this radio. It's working perfectly. I'm clicking this. It's very perfect and I like this. I like this very much. இதில் பட்டன்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. It all
ஃபீல் ப்ரீமியம் பிளாஸ்டிக்கே இருக்குது. பட் ஸ்டில் இட்ஸ் குட். அண்ட் எல்லாமே இதில் வந்து 360 கேமரா இருக்குது. ஐ திங்க் இதில் நிறைய விஷயம் வந்து ஐ திங்க் சொல்லியிருப்பேன். பிகாஸ் நான் ஷூராக இல்லை நான் சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது தெரியுமா? ஐயோ எல்லாம் வந்து கிளியராக இருக்குதுங்க. RPM இங்கே வந்து எத்தனை கிலோமீட்டர் போகிறோம், அப்புறமா எல்லா இன்ஃபோஸுமே இங்கே வந்துடுது. ஸ்டேரிங் இருக்குல்ல, இந்த ஸ்டேரிங்கோட டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து ரவுண்டாக இல்லை. ஆல்சோ இது வந்து ஒரு மாதிரி லைக் இங்கே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மேபி தொப்பை இருக்காது இடி கூட அப்படி சொல்லிட்டு வெரி தாட்ஃபுல் ஆஃப் தம். தட்ஸ் நைஸ்ங்க. அண்ட் நீங்கள் இப்படி பிடிச்சி நீங்கள் ஏறலாம். ஏன்னா இட்ஸ் டாலான வண்டி. பிடிச்சி ஏறுறதுக்கு உங்களுக்கு வந்து ஏதாவது வேணும். ஸோ அந்த மாதிரி பிடிச்சி ஏறதுக்காக வச்சிருக்காங்க. ஸோ இதில் ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஃபோனை தூக்கி இப்படி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது மாட்டு சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்க இப்படி போட்டால் இட் வில் ஸ்விட்ச் ஆன். சரிங்களா? 17% இருக்குது. இப்போ ரொம்ப ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. எல்லாமே இருக்குங்க. ஷால் வி ஸ்டார்ட் டிரைவிங்? ட்ரைவ் பண்ணோம்னா நான் உங்களுக்கு இன்னும் நிறையா சொல்லுவேன். இதில் ஏன்னா நிறையா இருக்குது. ஸோ கைஸ் இந்த வண்டியை நான் காலிலேருந்து ரொம்ப தூரம் ரொம்ப நிறையா ஓட்டிட்டேங்க. செம்ம ஃபன்னாக இருக்குது. இட்ஸ் நாட் ஆஸ் ஃபன் ஆஸ் டிரைவிங் XUV 700 பட் ஸ்டில் இட்ஸ் சூப்பர் ஃபன். ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸ்கார்பியோ வந்து நம்ம முன்னாடி வண்டி இருக்குது தெரியுமா, அது ஓட்டிருக்கோம்ல, அதுக்கும் இதுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அந்த அளவுக்கு வந்து இந்த வண்டியில் வந்து நிறைய விஷயங்களை மாற்றிருக்காங்க. இந்த வண்டியில் என்ன ஸ்டெபிலிட்டி தெரியுமாங்க? இப்படி பண்ணால் அப்படியே போதுங்க. அவன் மனசுக்குள்ளே திட்டுறான். அப்படி லைக் ஒரு ரோலே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு SUVங்க. எப்பயுமே எனக்கு ஸ்கார்பியோவில் பிடிக்காத ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியே இருக்காது. ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். இட்ஸ் குட் லுக்கிங் வண்டி. அந்த வண்டி பிடிக்கும். பட் தென் பிடிக்காத விஷயம் வந்து அந்த பாடி ரோல் விஷயம். ஸோ இதில் ரோல் டேம் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த XUV 700 ஒரு மேட்டர் இருக்கும். அதாவது டக்குன்னு லேன் சேஞ்ச் பண்ணாலும் அதில் ஒரு அசிஸ்ட் இருக்கும். நிறைய இன்ஜினியரிங் பண்ணி எக்கச்சக்க சென்சர் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் சேம் திங் வந்து இந்த வண்டிலையுமே இருக்குது. அவங்க கிட்ட அந்த ஃபார்முலா இருக்குது. ஆனால் அவங்க அது என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபார்முலாவை சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. டேம் இந்த வண்டி மேலே அந்த 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 பேங்க்கில் போகும்போது பார்க்க அவ்வளோ செக்ஸியாக இருக்குது. சான்ஸே இல்லை. ஐ மீன் த வே இட் கோஸ் சொல்கிறேன். நீங்கள் இதே பழைய ஸ்கார்பியோ கொண்டு வந்து ஓட்டினா கண்டிப்பாக ஓட்ட முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஓட்ட முடியாது. இந்த அளவுக்கு இதில் வந்து அந்த ஸ்டெபிலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. அண்ட் இது வந்து பாடி ஆன் சேசிஸ்ன்றாங்க. ஸோ அதனால் வந்து என்னென்னா வந்து ஒரு சாசிஸ் கீழே இருக்குது. அந்த சாசிஸ்க்கு மேலே வந்து பாடி இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபோமான ஒரு சாசிஸ். நம்ம அங்கே அவங்க வச்சிருக்காங்க தனித்தனி எல்லாத்தையுமே பாட்டாக பிரித்து வச்சிருக்காங்க. பார்த்தேன் அது அவ்வளோ பெரிய சாசிஸ். நீங்கள் ஏதாவது ஒரு கொலையில தான் ஆச்சுன்னா வந்து அந்த எல்லா ஃபோர்ஸும் வந்து அந்த சாசிஸ் தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு வேலு சார் சொன்னார். அண்ட் ஒரு ஸ்கார்பியோ வந்து பார்த்தீங்கன்னா இட் கோஸ் ஒரு டாப் ஸ்பீட் எவ்வளோ போகும், உங்களுக்கு கம்மியாக தான் போகும். பட் இது வந்து ஒரு 180க்கு மேலே போக மாட்டேங்குது. 180க்கு மேலே நகர கூட மாட்டேங்குது. ஆனால் 180 வரைக்கும் போகுது. இட்ஸ் லைக் எப்படி அது ஃபீல் ஆகுதுன்னா 180 வரைக்கும் தான் அந்த வண்டி போகணும், அதுக்கப்புறம் போவே கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களே வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ண மாதிரி தான் இட் ஃபீல்ஸ். இந்த ஸ்டேரிங் நான் என் வண்டியில் அந்த ஹெவோக்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இல்லைங்க இவன் எல்லாத்தையும் மூடிடுறேன். ஸோ இது ஒரு விஷயம் நம்ம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். உள்ள நாய்ஸ் ரொம்ப கம்மி. நான் இப்போ ஓட்டிகிட்டு இருக்கிறது டீசல். பட் ஸ்டில் நாய்ஸ் இஸ் வெரி வெரி லெஸ். பியூட்டிஃபுல். வண்டி போச்சுல அதில் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குங்க ஸ்டேரிங்கு. இந்த வண்டியில் ஸ்டேரிங் வந்து அவ்வளோ லைக் செம பூ மாதிரி இருக்காப்புல. பாருங்க அப்படியே பூ மாதிரி. ஐயோ ஜாலியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. அது வந்து ஒரு ப்ளஷர்னுவாங்க. பூ மாதிரி போகுதுங்க வண்டி அப்படி சொல்லுவாங்களே. பூ மாதிரி வண்டி போகுதுன்றத விட இந்த ஸ்டேரிங் அப்படியே ஜாலியாக ரொம்ப ஈஸியாக இருக்குது. லைட்டாக உன்னை பிடிச்சிக்கோ, நீங்கள் எதாவது பிடிச்சிக்கோ அதை பிடிச்சிக்கோ அப்படின்னா அடி போயிடும். அப்படி பண்ணால் அப்படி போயிடும். திருப்பி பண்ணோம்னா அப்படி இடிச்சிடும். அதனால் இப்படி போயிடலாம். ஸோ அந்த மாதிரி அடி போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இன்னும் ஒரு ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. இட் மே லுக் லைக் இந்த இதெல்லாம் பிளாஸ்டிக்காக வந்து உங்களுக்கு தெரியலாம். பட் தென் ஃபுல்லாக அந்த மேக்கு தெரியுமா, ஃபேமான ஒரு மேக்குங்க. சூப்பராக இருக்குது. 175 ஹார்ஸ் பவர் இருக்கிறதுனால பிக்கப்பு செம்மையாக இருக்குது. நீங்கள் ஆப்வியஸ்லி இப்போ ஒரு 120 நீங்கள் தாண்டிட்டீங்கனாலே உங்களுக்கு சவுண்ட் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிருது உள்ள. அண்ட் தட்ஸ் லைக் யூஸ்வல் திங். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 160 இருக்கேன். ஐம் ஜஸ்ட் கோயிங் லைக் அந்த இதில் மேலே ஏற போகிறேன் நான். இட் ஃபீல்ஸ் ஹெவன்லி. பேபே ஐயோ தலைவலி பேபே. ஐயோ
இதோட பிக்கப் ரெஸ்பான்ஸ், ஐ மீன் பிக்கப் அண்ட் ஆல்சோ வந்து இந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் அடுத்தோன்னா அப்படியே இப்போ பின்னாடி போச்சா கேமரா அப்படி ஏன்னா வந்து தெரியும் நான் 4th கீர்லையா 5th கீரில் இருக்கேன். தயவு செஞ்சு 5th கீரில் போட்டு இப்படி அழுத்திக்கிட்டு இருக்கேன் பைத்தியம் மாதிரி. இது நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கில் போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து தெரியும். பட் எனக்கு இதில் மேனுவலாக ஆட்டோமேட்டிக்னா எனக்கு நம்ம எடுத்தோடனே மேனுவல் பிடிச்சிருந்துச்சு. பட் சிட்டிக்கெலாம் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக் தாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கே வாங்கிக்கோங்க. அதுவும் லைஃப் ஈஸி பண்ணுங்கள். சும்மா தேவையெல்லாம் மேனுவல் வாங்கிட்டு நான் வந்துட்டு மேனுவல் ஓட்டினா தான்டா கார் ஓட்டுறதுலாம் அப்போலாம் யாராம். பி ப்ராக்டிக்கல், கெட் ஆட்டோமேட்டிக் அண்ட் ஹாவ் ஒரு சிம்பிள்னு சொல்கிறதோட ஒரு ஈஸி லைஃப். ஓகே, பட் ஸ்டில் நீங்கள் வந்து இல்லை நான் அப்படியே கியரை போட்டு அப்படி போனால் அப்படி கிஷ்னு வாங்கி போட்டுங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது. உங்கள் இஷ்டம் தான். சவுண்ட் சிஸ்டம் சோனி சிஸ்டம் போட்டிருக்காங்க. பாட்டு இதில் போட்டு கேட்டேன், சும்மா நெருக்குன்னு இருக்குது. சவுண்டு நல்லா சூப்பராக கேட்குது. சரவுண்ட் சவுண்டு. QV700லேருந்து இந்த ஸ்பீக்கர் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து அவங்க இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு போட்டிருக்காங்க. அண்ட் தட்ஸ் அ குட் திங். எனக்கு இந்த வண்டியில் வந்து பெருசாக பிடிக்காத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பின்னாடி இருக்க லுக்கு பெருசாக அப்பீலிங்காக எனக்கு அது படலை. ஃப்ரண்ட்டில் இட் லுக்ஸ் குட் பிகாஸ் அந்த பழைய ஸ்கார்பியோட அந்த எசன்ஸ் இருக்குது. பட் பின்னாடி எசன்ஸ் என்னதான் இருந்தாலும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த கண்ணாடி இருக்குது தெரியுமா, இந்த கண்ணாடி கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாமோன்னு தோணுது. இது பேக்கில் பார்க்குறோம்ல இது. ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக்கியாக தெரியறது கொஞ்சம் அந்த மாதிரி தெரியாமல் இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு இதுவாக இல்லாமல் இருந்திருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. பட் அட் த சேம் டைம் என்ன காஸ்ட்டில் கொடுக்குறாங்க அப்படின்றது மேட்ரு. இதோட ப்ரைஸ் இப்போதைக்கு நான் ஸ்பெகுலேட் பண்ணுறது மஹிந்திரா சொல்லலை, பிகாஸ் 27 தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் ப்ரைஸ் என்னன்றது நமக்கு தெரியும். பட் நான் ஸ்பெகுலேட் பண்ணுறது டாப் எண்ட் வந்து மேக்ஸ் டு மேக்ஸ் பீட் பெட்ரோல் ஆர் டீசல், நாட் ஷுர். 21 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. 21 லட்சத்துக்கு இவங்க வந்து இவ்வளோ பெரிய வண்டி நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகிறதுக்கு அண்ட் ஆல்சோ நல்லா ஓட்டுறதுக்கு சூப்பராக அந்த மாதிரி ஒரு வண்டி கொடுக்குறாங்க. பெருசாக வண்டி கொடுக்குறாங்கன்னா அப்போ வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து காஸ்ட் கட்டிங் அவங்க பண்ணி தான் ஆகணும். சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது, ஏர் பேக்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதில் அவங்க வந்து பண்ணுறது வந்து இட் மேக்ஸ் சென்ஸ். இந்த வண்டியில் எனக்கு ஒன் ஆஃப் த பிடிச்ச விஷயம் என்னன்னா வந்து 4x4 எபிலிட்டிங்க. அதுவும் அந்த இடத்துல இந்த வண்டி எப்படி ஐயோ நான் யோசிச்சு கூட பார்க்கல. இவங்க வந்து அந்த 4x4 இதில் போய் நான் அவங்களை கூட்டு போயிட்டு நான் அவங்களுக்கு காட்ட போகிறேன் அப்படின்னு லைக் ஓகே போகலாம் ஜாலி போயிட்டேன் ஒரு குட்டியாக காட்டுவோம் அப்படின்னாங்க. அங்கே வந்து நிறையா இது இருக்குது, இதில் கம்மியாக தான் பண்ணுவேன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஓகே கம்மியாக தான் காட்டுவாங்க அப்படின்னா பார்த்தா ஒரு ஹேர்டலாக இது வந்து தாண்டி போய்கிட்டே இருக்குது. ஐயோ தார் எப்படி இருக்கணும்னு நான் நினச்சனோ அந்த மாதிரி இந்த வண்டி இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ தார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதோட ஆஃப் ரோடிங் கேப்பபிலிட்டி வந்து சும்மா வேறு லெவலில் இருப்பாப்புல. டேம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு கம்ஃபர்ட் அப்படின்னு வரும்போது வாங்கி யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பர் கம்ஃபர்டபுளாக இல்லை அது. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து அது டே டு டே வெஹிக்கிளாக வந்து அவங்க அதை பார்க்க முடியல. பெஸ்ட் ஆஃப் த போத் வேர்ல்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னா XUV700 கண்டிப்பாக நம்ம இந்த வேலைக்கு ஆஃப் ரோட் பண்ண முடியாது, ஏன்னா தான் வந்து 4-wheel drive இருந்தாலும். பட் இந்த வண்டி ரெண்டுமே சூப்பராக போகும் அப்படின்றது தான்
என்னோட தாட், ஐ மீன் என்னோட புரிதல். பிகாஸ் இங்கேயும் சூப்பராக போகுது, 180 வரைக்கும் போறாப்புல. தார் 120 130 தான் போவாப்புல, சாரி 150 போவாப்புல, சாரி 150ல வந்து வைப்ரேஷன் ஆவாப்புல. பட் இவரு 180 சும்மா அப்படியே ஜாலியாக போறாப்புல. அண்ட் ஆஃப் ரோடிங் போய் விட்ட உடனே தூக்கி கடாசிட்டு போய்கிட்டே இருக்காப்புல. 4லலாம் போட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா சூப்பராக இருக்குது. ஆனால் உள்ளேயும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. எங்கேயாவது நீங்கள் ஊருக்கு போறீங்க, ஆஃப் ரோடிங் வேணும், இந்தியன் ரோட்ஸே ஆஃப் ரோடு தான் சொன்னீங்க, அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கிற மாதிரி ஒரு வண்டினா ஐ வுட் சஜஸ்ட் யூ திஸ் வெஹிக்கிள். ஆல்சோ இட்ஸ் நாட் சூப்பர் எக்ஸ்பென்சிவ் லைக் இவங்களோட காம்படிட்டர். ஸோ XUV 700ஓட இது வந்து ஹைட்டு ஜாஸ்தி, இதோட விலை கம்மி. ஓகேங்களா? இப்போதைக்கு நான் பார்த்த வரைக்குமே வந்து 3 கலர் பார்த்துருக்கேன், கிரீன், பிளாக், ப்ளூ, ரெட், ப்ளூ. 700 கூடி வந்துருச்சுல, அது மாதிரி சொன்னேன்டா. இது இல்லாமல் ஒயிட் வர வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் பொலேரோக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு இதுவான கலர் அது. What the நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே பேட்டரி போயிடுச்சு. சரிங்களா? நான் சொல்லிட்டு இருந்தது ஒயிட் இஸ் சிக்னேச்சர் கலர் ஃபார் ஸ்கார்பியோ, நாட் பொலேரோ. ஸோ அவங்க ஒயிட்டும் வந்து கண்டிப்பாக லான்ச் பண்ணும்போது காட்டுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். பட் இப்போதைக்கு நான் பார்த்தது 3 கலர், அண்ட் இப்போ நான் ஓட்டினது க்ரீன் கலர், அண்ட் நான் போட்டிருக்கிறது க்ரீன் கலர். பார்த்தீங்களா? எனக்கு பிடிச்ச கலரில் நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வண்டி ஓட்டியிருக்கேன். நான் பார்த்தேன் இன்னைக்கு 3 கலரில் எனக்கு டெஃபினட்டாக பிடிச்ச கலர் கண்டிப்பாக இந்த க்ரீன் கலர். வேறு லெவலில் இருக்குது. ஜீப் காம்போஸில் கூட இந்த ஒரு கலர் இருந்துச்சு. இந்த கலர் எனக்கு அப்போதே வாங்கணும்னு ஆசை, பட் நான் வாங்க முடியல. திஸ் இஸ் ஸ்கார்பியோ ஃபார் யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கோம், அதனால உங்களுடைய லைக், உங்களுடைய ஷேர் என்னைய ரொம்ப சந்தோஷப்படுத்தும். நாளைக்கு உங்களுக்கு என்ன வீடியோவில் பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ என்ன பிடிச்சிச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஸ்கார்பியோ பிடிக்கும்னா ஏன் பிடிக்கும், எதுக்கு பிடிக்கும், ஏன் பிடிக்காது, எதுக்கு பிடிக்காது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ வில் see you guys tomorrow in another video. Till then, bye bye from me and Scorpio.